ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸுக்காக 3 ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த 3 மாடல் டெஸ்ட்டினுடைய டேட் ஷெடியூல் நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய மேக்ஸ் கார்னர் ஆப்பில் ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸுக்கான மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம், ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணிக்கலாம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ரைட்? இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக இந்த ஒரு 3 மாடல் டெஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, இந்த இயரில் நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட ரீசனிங்கில் 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த 10 கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட மெயின்ஸில் இருக்கக்கூடிய 27 டாப்பிக்கில் 15-16 டாப்பிக்கை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கே படிக்கணும். ஸோ அவங்களும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரீசனிங் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிளாஸில் குரூப் 2A மெயின்ஸினுடைய மாடல் டெஸ்ட்டினுடைய டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி மாடல் டெஸ்ட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அதுக்கான ஆன்சர் கீழே அதை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஒவ்வொரு கேள்வியினுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாலஜி பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 27 டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி எக்ஸாமினுடைய பேட்டர்னில் இருக்க மாதிரி 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் விச் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு வேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் அப்படிங்கிறத பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க, பேட்மிண்டனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதே ரிலேஷனில் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன டாபிக், என்ன கான்செப்ட் பேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா அனாலஜி பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. ஸோ கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கு பேர் பிச்சுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாடுற இடத்துக்கு பேர் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் சி. முதல் கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட் சிமிலர் ரிலேஷன்ஷிப். சிமிலர் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாவே அது வந்து அனலாஜி கான்செப்டே தாங்க, ரைட்? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா LOWER லோயர் அப்படிங்கிறத WORLE அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்போ இதே பேட்டர்னில் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஒரு வேர்டும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த கிவன் கொஷினில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதே பேட்டர்ன் எந்த ஆப்ஷனில் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம், ரைட்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நம்பரில் டினோட் பண்ணலாம் ஒவ்வொரு லெட்டரையுமே. ஸோ எல் அப்படிங்கிறத 1, இது 2, இது 3, இது 4, இது 5ங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் ரீஅரேஞ்ச் ஆன வேர்டில் எந்த ஆர்டரில் இருக்குங்கிறத பாருங்க. ஸோ டபிள்யூங்கிறது 3ங்களா, ஓங்கிறது 2ங்களா, ஆர் அப்படிங்கிறது 5, எல் அப்படிங்கிறது 1, இ அப்படிங்கிறது 4, ரைட்? அப்போ 3, 2, 5, 1, 4 அப்படிங்கிற லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கணுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1, 2, 3, 4, 5 நம்பர் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கனால 3வது லெட்டர் வந்திருக்கு, 3வது லெட்டர் தான் வரணும். அடுத்தது ஜிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆக்சுவலாக 2வது லெட்டர் தான் வரணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்தனால இது அந்த பேட்டர்னில் கிடையாது. அடுத்தது இதுக்கு 1, 2, 3, 4, 5 நம்பர் போட்டாச்சு, ரைட்? ஓ அப்படிங்கிறது 3rd லெட்டர், எம் அப்படிங்கிறது 2nd லெட்டர், என் அப்படிங்கிறது 4th லெட்டர். ஆக்சுவலாக 3 to 5 வரணும், 3 to 4 வந்திருக்கனால தப்பு, செகண்ட் ஒன்றும் அந்த பேட்டர்னில் கிடையாது. அடுத்து இங்கே 1, 2, 3, 4, 5, ஆர் அப்படிங்கிறது 3rd ஒன், ஓ அப்படிங்கிறது 2nd ஒன், எஸ் அப்படிங்கிறது 5th ஒன், டபிள்யூக்கு 1, டிக்கு 4, ரைட்? 3 to 5, 1, 4, 3 to 5, 1, 4. ஸோ கரெக்டாக கேள்வியில் என்ன பேட்டர்னில் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கோ அதே பேட்டர்னில் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது இருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. அடுத்து 3rd ஒன், ரைட்? செலக்ட் த பேர் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் சிமிலர், ரைட்? சிமிலர் அப்படிங்கிறது அகெயின் ஒரு அனாலஜி கான்செப்டுங்க, நம்பர் பேஸ் பண்ண மாதிரியான கொடுத்துருக்காங்க. இப்போ 5 எப்படி 27 ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு முறை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பேட்டர்ன் சரியாக இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக 8 கொடுத்துருக்காங்க. 8:39. ஸோ 8 எப்படி 39 ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் ஒரே பேட்டர்ன் இருக்கும், அது மூலிமா அப்ளை பண்ணி 7க்கு என்ன வருங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸோ 5 அப்படிங்கிற நம்பரை 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20, அது கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 அப்படிங்கிறது கிடைக்குது. இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் சரியா இருக்காங்கிறது அடுத்ததுலேயும் அப்ளை பண்ணிடலாம். 8ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32, அது கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 39.
இதை ஏன் 4ஆல மல்டிபிள் பண்ணுறோம், இது கூட ஏன் 7 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் லாஜிக் கிடையாதுங்க. ரெஃபரன்ஸுக்கு கொடுத்ததுல அந்த பேட்டர்ன் இருக்கு, அதே பேட்டர்னை நம்ம இங்கே அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்போ 7 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 28, அது கூட ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 35, ரைட்? ஸோ மூணாவது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 35. அடுத்தது நாலாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். சூஸ் அவுட் த ஆட் ஒன் அப்படிங்கிறது கேள்வி, ரைட்? ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட் ஒன் அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், ரைட்? வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. நான் ஒவ்வொரு கேள்வி போகும்பொழுது அது என்ன டாபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன், ரைட்? கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு டாபிக்ங்க. இதுல எது ஆட் ஒன்னுங்க? சன்னா, மூனா, பிளானட்ஸா, யூனிவர்ஸா, ரைட்? யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளதான் சன் இருக்கு, மூன் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு. அப்ப யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஹோலை சொல்லக்கூடியது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டு தான் ஏபிசிங்கிற ஆப்ஷன்ஸ். அப்ப இதுல ஆட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் டிங்க, யூனிவர்ஸ். அடுத்து அஞ்சாவது கேள்வி, ரைட்? அஞ்சாவது கேள்வியில வீனஸ் அப்படிங்கிறது ஒரு பிளானட்டா, ரைட்? மூன் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட், ஜூபிட்டர் அப்படிங்கிறது பிளாக் ஹோல் கிடையாது, சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார், ரைட்? இதுல எப்படி ஆட் பேரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜூபிட்டர் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது தப்பு, ஜூபிட்டரும் ஒரு பிளானட் தான். ஸோ ஆட் பேரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இங்க ஆட் வேர்டுங்க, இங்க ஆட் பேருங்க. ஆறாவது கேள்வியில, ரைட், நம்பர்ஸை குரூப்பாக கொடுத்துருக்காங்க, அதில் ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படிங்கிறது, ரைட், இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதும் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், ஆப்ஷன் சிலையும் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ், ஆப்ஷன் டியில் மட்டும்தான் பிரைம் நம்பர் இல்லை. 14ங்கிறது காம்போசிட் நம்பர். அப்போ ஆட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியை தவிர மீது எல்லா ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுலேயும் 4 நம்பர் இருக்கு, 4மே பிரைம் நம்பர். பகா என்ன இருக்கு? ஆப்ஷன் டியில் மட்டும் பிரைம் நம்பர் இல்லாமல் இருக்கு. சரி, காம்போசிட் நம்பர் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு, அதனால ஆட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் டிங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. ஸோ ஏழாவது கேள்வியில் 3A 2B 7C இது கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். இத ட்ரூத் இஸ் இன்டர்னல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது 7C 9A 8B அப்படிங்கிறத மாற்றி எழுதியிருக்காங்க. ரைட், முதல்ல அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் அதை என்னவா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எழுதிடுறேன். ஸோ மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 9A 4D 2B 8B. ஸோ இதுல இருந்து என்மிடியனுடைய கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்? நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ண போறோம். 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 3க்கான கோட் கொடுத்துருக்காங்க, அதுல கம்பேர் பண்ணி அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க இருக்கக்கூடியது செகண்ட் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடியது, ரைட்? இந்த வேர்டை நம்ம மற்றது கூட கம்பேர் பண்ண போறோம். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அந்த வேர்டே கிடையாது, ஆனா அதுல 7C இருக்கு, இதுலயும் 7C இருக்கு, ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது 9A அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டுலயுமே காமனான வேர்ட் வேற தான் இருக்கு, இந்த வேர்ட் இந்த டேர்ம் கிடையாது. அப்போ 8B அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சியினுடைய ஆன்சர் 8B, ரைட்? ஸோ 8வது கேள்வி. ஸோ 8வது கேள்வியில இந்த மாதிரியான கோடிங் டிகோடிங் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் எக்ஸாம்லேயே கேட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். என்னன்னா, ஸோ காலம் 1ல் ஒரு 7 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, காலம் 2ல் அதை சேஞ்ச் பண்ண மாதிரியான டேர்ம்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கான கோட் இதுவாகவே தான் இருக்கு. நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. இதுலயும் 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்கு, ரைட்? இங்க 6வதுல கவனிங்க, 4 லெட்டர் இருக்கு, இங்கேயும் 4 லெட்டரா மாத்திருக்காங்க. அப்போ கோடிங் டிகோடிங்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் என்னன்னா, காலம் 1ல் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, காலம் 2ல் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க கோடிங் டிகோடிங் ஃபார்மேட்ல, ரைட்? அது ஒரே இதா அந்த வேர்டுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கூட இருக்கலாம், இல்லாட்டி அது சஃபுல் ஆகியும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கான கோடு வந்து 3வது 4வது இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். அது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ டைரி DAIRYனுடைய கோடு என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கம்பேர் பண்ணி தான் புரிஞ்சுக்க போறோங்க. எங்கெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 4th ஒன்ல D இருக்கு, 5th ஒன்லையும் D இருக்கு. ஸோ டியும் தவிர 4 and 5ல ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RIP எதுவுமே காமனா கிடையாது, ரைட்? 4th வேர்ட்லையும் 5th வேர்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனா D மட்டும்தான் இருக்கு. இந்த 2ல காமனா என்ன இருக்குன்னு பார்க்குறோம், R இருக்கு.
அப்போ டிக்கான கோட் 6 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த 6 ஃபர்ஸ்ட் லெட்டராகவே தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அது ஷஃபிள் ஆகிருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன எழுதலாம் அப்படின்னா ஏவை கண்டுபிடிக்கலாம். ஏ அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கு, தேர்ட்ல ஏ இருக்கு, ரைட். அதுக்கப்புறம் ஒய் ஆல்சோ கேமோனா இருக்கா, ஒய்யும் இருக்கு. ஓகே, இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்னு 2 முறை இருக்கு, ஜின்னு 2 முறை இருக்கு. அப்போ எல்லுக்கான கோடு ஜின்னு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஆனால் நமக்கு அது தேவையில்லை, விட்டுறலாம். ரைட். நம்ம ஏக்கான கோடும் ஒய்க்கான கோடும் எடுத்துக்கலாம். இங்கேயும் ஏ அண்ட் ஒய் இருக்கு. அப்போ தேர்ட்லையும் செவன்த்லையும் காமனாக இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்தா போதும். ரைட். யூ இருக்கா, இல்லை. வி இருக்கா, இருக்கு. ஹெச் இருக்கா, இருக்கு. ஸோ வியும் ஹெச்சும் இருக்கு. இதை வியில் எது ஏக்கான கோடு, எது ஒய்க்கான கோடுங்கிறது தெரியாது. ஏக்கும் ஒய்க்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோமா? வேற ஏதாவது ஒய் இருக்கிற டேர்ம்ஸ்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். ரைட். வேற ஒய் இருக்க டேர்ம்ஸே இல்லை. ஏ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வேற எதுலையாவது இருக்கா? ஸோ ஏ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஃபோர்த் ஒன்ல இருக்கு, சிஏல. இங்க என்ன இருக்கு, வி இருக்கா, ஹெச் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா வி ஹெச் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஹெச்ங்கிறது ஏக்கான கோடுங்க, ஒய் அப்படிங்கிறது ஒய்க்கான கோடு வி. ரைட். இது வரைக்கும் போதும். இது எங்கேயாவது ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, தேவைப்படுது அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் இந்த 3 கோட் இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த ஐக்கானது என்ன, ஆருக்கானது என்னங்கிறத பத்தி ட்ரை பண்ணுவோம். இப்போ RHV இதுலயாவது இருக்கா? ஹெச் இருக்கு, ஆர் இருக்கு, வி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. இங்கே வி மட்டும்தான் இருக்கு, ஆரும் கிடையாது, ஹெச்சும் கிடையாது. இது பாசிபிளே கிடையாது. இங்க ஆர் இருக்கு, வியும் கிடையாது, வி இருக்கு, ஹெச் கிடையாது. இது பாசிபிளே கிடையாதுங்க. ஹெச் இருக்கு, ஆர் இல்லை, வி இல்லை. இது பாசிபிளே கிடையாது. 3 லெட்டருமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோடு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ரைட். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மற்ற 2 ஆப்ஷன்ஸ்லயும் வி இருக்கு, ஹெச் இருக்கு, ஆர் இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தது ஐக்கான கோடையும் ஆருக்கான கோடையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டா அந்த 5 லெட்டருக்கான கோடு என்னங்கிறத நம்ம ட்ரை பண்ணலாம். ரைட். இது மூலியமா ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா இங்கே நம்ம விட்டுறலாம். ஸோ 9வது கேள்விங்க. கிளாக் வந்து டெலிவிஷன் சொல்றாங்க, டெலிவிஷனை ரேடியோன்னு சொல்றாங்க, ரேடியோவை அவன் சொல்றாங்க, அவனை கிரைண்டர் சொல்றாங்க, கிரைண்டரை அயன் சொல்றாங்க. ரைட். வாட் வில் லேடி பேக், எதுல பேக் பண்ணுவாங்க அப்படின்னா அவன்ல. அவன் அப்படிங்கிறத கிரைண்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ஸோ 9வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 10ல ஒரு ஃபேமிலியில 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நமக்கு இதுவும் கோடிங் டிகோடிங்லேயே தான் 9th கொஸ்டினும். ஸோ 10th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பசில் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்ல சொல்லலாம், பிளட் ரிலேஷன்லையும் சொல்லலாம். பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாகவும் இதை மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பசில் பேஸ் பண்ண மாதிரியான கொஸ்டினாகவும் சொல்லலாம். ரைட். ஒரு ஃபேமிலியில 7 பேர் இருக்காங்க. அதுல ஆர் என்பவர் எஸ்ஸின் உடன்பிறப்பு. ரைட். ஆர் என்பவர் எஸ்ஸினுடைய உடன்பிறப்பு. அப்ப ஆரும் எஸ்ஸும் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட். ஆர் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் எஸ், கூட பிறந்த ஒருத்தர் தாங்க அவரு. ரைட். அண்டு சன் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஆரை தான். சன் ஆஃப் பி, பியினுடைய சன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர். ஓகே. அடுத்து கியூ இஸ் த மதர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூ இஸ் த மதர் ஆஃப் எஸ். எஸ்னுடைய மதர் வந்து கியூன்னு சொல்லியிருக்காங்க. இது மதர்னா பிங்கிறவர் ஃபாதரா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ரைட். கியூ என்பவர் எஸ்ஸின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டி என்பவர் வியின் தாய் மற்றும் எஸ்ஸின் மைத்துனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். டி இஸ் மதர் ஆஃப் வி அண்ட் சிஸ்டர் இன் லா ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டி இஸ் த மதர் ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி என்பவர் வியினுடைய தாய் மற்றும் எஸ்ஸின் மைத்துனின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஸுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இன் லா இருக்காங்க அப்படின்னா யாராக இருப்பாங்க அப்படின்னா ஆரினுடைய ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆரினுடைய ஒய்ஃபு தானே எஸ்ஸுக்கு வந்து சிஸ்டர் இன் லாவா இருப்பாங்க. ஆறுங்கிறது கூட பிறந்தவருங்க. அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு ஒரு மைத்துணியாக இருப்பாங்க, சிஸ்டர் இன் லா. அப்போ டி என்பவர் வியின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி அப்படிங்கிறவங்க வியினுடைய தாய் அப்படின்னா இவங்களுக்கு வியின் ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். வி என்பவர் எஸ்ஸின் மருமகன் மற்றும் யூ என்பவர் எஸ்ஸின் மனைவி ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். வி இஸ் த நெஃப்யூ ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஸுக்கு கூட பிறந்தவருடைய பையனை நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. நெஃப்யூன்னு சொல்றதுல இருந்து இவர் மேல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் வி. அண்ட் யூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ. அப்ப எஸ்ங்கிறது ஒரு மேல். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
ஸோ யூக்கு உடன்பிறப்பு யாரும் இல்லை, யூக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை எனில் டி என்பவர் ஆருக்கு என்ன உறவு? டி என்பவர் ஆருக்கு என்ன உறவு அப்படின்னா ஆரினுடைய ஒய்ஃப் தான் டி. அப்போ ஒய்ஃப், மனைவி அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், 10வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒய்ஃபுங்க. பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஆல்சோ பசில்லையும் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து கேள்வியாக கேட்பாங்க. இது பசில்லையும் சொல்லலாம். அடுத்து 11 பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. கியூவின் தாய், கியூவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. கியூவின் தாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியின் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு சகோதரியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்ப கியூவினுடைய அம்மாவும் பியும் கூட பிறந்தவங்க மற்றும் எம்மின் மகள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்மினுடைய மகள் அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூவினுடைய தாய் யாரு அப்படின்னா பியினுடைய சகோதரி மற்றும் எம்மினுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், கியூஸ் மதர் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அண்ட் டாட்டர் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ட்ரீல இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் நம்ம எழுதிட்டோங்க, டிரா பண்ணிட்டோம். அடுத்தது எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், எஸ் என்பவர் பியினுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா எஸ். மற்றும் டியின் சகோதரி ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அப்படிங்கிறது டாட்டர் ஆஃப் பி அண்ட் சிஸ்டர் ஆஃப் டி. ரைட், கூட ஒரு டி பிறந்திருக்காங்க, அவங்களுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், எம் என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி. எம் என்பவர் டிக்கு யார் அப்படின்னா டியினுடைய குழந்தைகள்ல ஒருத்தங்க பி, அவங்களுடைய குழந்தை டீங்க. அப்போ எம் அப்படிங்கிறது டீயை பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னா ஒன்று கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம், இல்லாட்டி கிராண்ட் மதரா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், இல்லாட்டி பாட்டியா இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா. எம் அப்படிங்கிறது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியல. அப்ப எம் யாரா அப்படின்னா ஒன்று தாத்தாவா இருக்கலாம் ஆணா இருந்தா, ஒருவேளை பெண்ணா இருந்தா பாட்டியாக இருக்கலாம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி இங்க, கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர். ஸோ 11th கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர். அடுத்து 12ங்க. ஸோ 12வது கேள்வி, அனிதா, மஹிமா, ராஜன், லதா, தீப்தி ஆர் 5 கசின்ஸ், 5 கசினுங்க. அனிதா இஸ் ட்வைஸ் as old as மஹிமா. நான் யாரு வயசு அதிகமா இருக்காங்களோ அவங்கள மேலையும், வயசு குறைவா இருக்கவங்கள கீழையும் நான் வந்து ஆர்டர் பண்றேன். ரைட், அனிதா இஸ் ட்வைஸ் as old as மஹிமா. மஹிமாவை விட அனிதா வந்து 2 மடங்கு வயதுல மூதியவங்க. அப்ப அனிதாவை மேல எழுதுறேன், மஹிமாவை கீழே எழுதுறேன். அடுத்து ராஜன் இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மஹிமா. மஹிமாவோட பாதி ஏஜ் தான் ராஜன். அப்ப மஹிமாவோட சின்ன வயசு ராஜன், அதனால மஹிமாவுக்கு கீழே ராஜன் எழுதுறேன். அடுத்தது அனிதா இஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் தீப்தி. ஸோ தீப்தியை விட அனிதா வந்து பாதி வயசு தான், அப்ப அவங்களுக்கு மேல தீப்தியை எழுதுறேன். அடுத்தது ராஜன் இஸ் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் லதா. லதாவை விட 2 மடங்கு வயசு ராஜனுக்கு, அப்போ ராஜன் அப்படிங்கிறவங்க லதாவை விட பெரியவங்க எழுதிட்டேன். கேள்வி என்னன்னா ஹூ இஸ் த யங்கஸ்ட், கீழே இருக்கக்கூடியது தான் யங்கஸ்ட். ஸோ லதா அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், தமிழ்ல அனிதாவின் வயது மஹிமாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொன்னால இவங்களை விட அவங்க குறைவாக இருப்பாங்க, அப்போ மஹிமாவை கீழே எழுதியிருப்போம். ராஜனின் வயது மஹிமாவின் வயதில் பாதி அப்படின்னா மஹிமாவில கீழே தான் இருக்கிறாங்க ராஜன். அனிதாவின் வயது தீப்தியின் வயதில் பாதினா அனிதாவை விட பெரிய வயசு இருக்கிறவங்க தீப்தின்னு எழுதியிருக்கேன். ராஜனின் வயது லதாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னா ராஜனை விட லதாவை விட 2 மடங்கு ராஜன், அப்ப ராஜனை விட கீழே தான் லதா இருக்க போறாங்க. இதுல யாரு மிக இளையவர் அப்படின்னு கேட்கிறாங்க, லதா. எது ரொம்ப யங்கஸ்ட் ஓல்டஸ்ட்னு கேட்டாலும் சொல்ல முடியும், செகண்ட் ஓல்டஸ்ட், செகண்ட் யங்கஸ்ட், யாரு மிடில் இருப்பாங்க அப்படிங்கிற என்ன பாசிபிள் கேள்வி கேட்டாலும் இது மூலியமா நம்மளால பதில் சொல்ல முடியும். ரைட், ஸோ 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, லதா. அடுத்து 13, ஒரு விற்பனை பிரதிநிதி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா MNPQR மற்றும் S ஆகிய 6 நிறுவனங்களை ஒரே நாளில் தலா ஒரு முறை பார்வையிட திட்டமிடுகிறார். அவர் பின்வரும் நிபந்தனைகளை அடிப்படையில் தனது அன்றைய பயண திட்டத்தை அமைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா MNPQR எஸ் அப்படின்னு ஒரு 6 கம்பெனி இருக்கு. ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த 6 கம்பெனியை போய் விசிட் பண்ண போறாரு. என்ன ஆர்டர்ல போய் விசிட் பண்ண போறாருங்கிறது ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. அது மூலியமா இதுல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷி மஸ்ட் விசிட் M பிஃபோர் N and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
என்னையும் ஆரையும் விசிட் பண்றதுக்கு முன்னாடியே எம் போய் விசிட் பண்ணிடுறதா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷீ மஸ்ட் விசிட் என் பிஃபோர் கியூன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூவுக்கு முன்னாடியே விசிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரைட், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் சொன்ன விஷயங்கள். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல த தேர்ட் கம்பெனி ஷீ விசிட் மஸ்ட் பி பி. ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கம்பெனியா விசிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரைட், இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆப்ஷனுக்குள்ள வரலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூ ஆஃப் த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஷெட்யூல். அவங்களுடைய ஷெட்யூல்ல எது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஷீ விசிட் எம் பிஃபோர் கியூன்னு சொல்லியிருக்காங்க. எம் கியூவுக்கு முன்னாடியே விசிட் பண்ணிட்டா சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா எம் என்னுக்கு முன்னாடியே விசிட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி என்ன கியூவுக்கு முன்னாடியே விசிட் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த ஆர்டர்ல தான் எழுதியிருக்கோம். அப்போ எம் அப்படிங்கிறது கியூவுக்கு முன்னாடியே விசிட் பண்ணிட்டாங்க டிஃபால்ட்டா. சரியா? ரைட், எம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூவுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டாங்க எம்ங்கிற கம்பெனி அப்படின்னு சொல்றதுங்கிறது சரிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது சரி. அவர் கியூவுக்கு முன்பு எம்ஐ பார்த்து பார்வையிடுகிறார் அப்படிங்கிறது சரி. அடுத்து 14வது கேள்வி. ஸோ 14வது கேள்வியில ABCD மற்றும் E 5 நாடகங்கள் ஒரு வாரத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை மேடையேற்றப்படுகின்றன. ரைட், 5 மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் சொல்லியிருக்கனால நம்ம டேஸ் எழுதிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ரைட், இந்த 5 கிழமைகள்ல ABCDE அப்படிங்கிற 5 இது இருக்குதுங்க. 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடையில பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. யார் யார் என்னென்ன டேட்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. டி அல்லது இ நாடகங்கள் முதலாவதாகவோ அல்லது கடைசியாகவோ இடம்பெறக்கூடாது. ஸோ அப்போ மண்டேலையும் ஃப்ரைடேலையும் கிடையாதுங்க. எதுங்க? டியும் இயும் கிடையாதுங்க. டிஇ மண்டேல பெர்ஃபார்ம் பண்ணல. டிஆர்இ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேலையும் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் மண்டே ஃப்ரைடேல சப்ஸ்டியூட் போட முடியாது. ஓகே, இ நாடகத்தை தொடர்ந்து உடனடியாக சி நாடகமும், ஈய தொடர்ந்து அடுத்த நாள் சியும், டி நாடகத்திற்கு பிறகு உடனடியாக பியும், டிக்கு அப்புறம் பியும், ஏ மற்றும் பி நாடகங்களுக்கு இடையில் ஒரு நாடகமும், ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நாடகமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு யார் யார் என்னன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம எழுத போறோம். இப்போ இந்த ரெண்டும் ஒட்டுக்காகவே தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் மண்டேல சப்ஸ்டியூட் பண்ணலாமானா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மண்டேல ஈயும் வரக்கூடாது, டியும் வரக்கூடாது. அப்போ இ இருக்கனால ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அதை நம்ம பிளேஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரைட், டிக்கு அப்புறம் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆள் தானே டியா இருக்கும். அப்ப டி. இந்த 3ஐயும் எடுத்துட்டு வந்து இங்க ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல ஏ மண்டேலையும், டி டியூஸ்டேலையும், பி வெனஸ்டேலையும் இருக்காங்க. அடுத்தது இயும் சியும். ஏன்னா லாஸ்ட்ல ஃப்ரைடேல டி போடக்கூடாது, இ போடக்கூடாது. அப்ப இ அண்ட் சி போட்டுக்கலாம். ரைட், இப்போ இவங்களுடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஏங்க, செகண்ட் டே டிங்க, தேர்ட் டே பி, ஃபோர்த் டே இ, ஃபிஃப்த் டே சி. ரைட், ஏடி பி சி இசி அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட், 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். ஏன்னா இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்லை. சரியான ஆர்டர் அப்படிங்கிறது இதுங்க. ரைட், அடுத்தது 15வது கேள்வி. n பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தினுடைய அனைத்து பக்கங்களிலும் பச்சை நிறம் பூசப்பட்டுள்ளது. பின்னர் அது n³ சமமான சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது. இதில் 3 பக்கங்களிலும் நிறம் பூசப்பட்ட சிறிய கனசதுரங்கள் எத்தனை இருக்கும்னு கேட்கிறாங்க. 3 சைட் பெயிண்டட் கேட்குறாங்க. எத்தனை பீசஸா கட் பண்ணாலும் சரிங்க. 3 சைட் பெயிண்டட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 பீசஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளாஸ்ல அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்போங்க. அடுத்து 16. ரைட், இது கோடிங் கியூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து பசில் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்ல இருக்கு. இதுவும் பசில் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்ல இருக்கு. 13வது கேள்வி. ரைட், என்னென்ன டாபிக் நான் மென்ஷன் பண்ணிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை இங்கே நடுவில் மிஸ் பண்ணிட்டேன். அது திரும்ப ரிப்பீட் பண்றேன். 12வது கேள்வியும் பசில் பேஸ் பண்ண மாதிரியானதாக இருக்குங்க. ஓகே, அடுத்து 16 வந்து பார்த்தோம். 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டட் கியூப்ஸ். 16 வந்து டைஸ் கான்செப்ட்ல 3னுடைய ஆப்போசிட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ காமனா இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட்ல 5 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல 3 இருக்கு, 4 இருக்கு. இங்கே 5க்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல 1 இருக்கு, 2 இருக்கு. 3னுடைய ஆப்போசிட் 1ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஸோ 16வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 1. அடுத்து 17ங்க. ஸோ 17வது கேள்வி டைரக்ஷன் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ங்க. 150 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள ஒரு முக்கிய சாலையில, ரைட், ஒரு முக்கிய சாலையில மெயின் ரோட்ல 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டா 2 பஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் தூரம் போகுதுங்க, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் 25 கிலோமீட்டர் தூரம் போகுது. அடுத்து அதனுடைய ரைட் சைடு திரும்பி 15 கிலோமீட்டர் போகுது. பின்னர் இடதுபுறம் திரும்பி மேலும் 25 கிலோமீட்டர் போகுதுங்க, ரைட். மீண்டும் முக்கிய சாலையை வந்தடைகிறது, மறுபடியும் அதே ரோட்டுக்கு வந்துருச்சுங்க, ரைட். ஸோ இங்கிருந்து 25 கிலோமீட்டர் போச்சு, அப்புறம் மறுபடியும் 15 கிலோமீட்டர் இந்த பக்கம் போச்சு, அப்புறம் மறுபடியும் 25 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் அதே ரோட்டுக்கு வந்துருச்சு. அப்போ டோட்டலாக ஒரு 50 கிலோமீட்டர் இந்த பஸ் டிராவல் பண்ணியிருக்குங்க, ரைட். இதற்கிடையில் சிறிது பழுது காரணமாக மற்றொரு பேருந்து, இன்னொரு பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். தற்போது அந்த 2 பேருந்துகளுக்கும் இடையில் உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா இருந்துச்சுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பஸ் 50 கிலோமீட்டர் வந்திருக்கு, ரெண்டாவது பஸ் 35 கிலோமீட்டர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ல 85 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பஸ்ஸும் டிராவல் பண்ணியிருக்கு, ரைட். 2 பஸ்ஸுக்கு இப்போ நடுவில் 65 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரைட். 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 65 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 2 பஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அடுத்து 18 டைரக்ஷன் கேள்விங்க. ஏ இஸ் 40 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் பி. ஏ ஆனது பியின் தென் மேற்குல இருக்கு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. பிங்க நான் எழுதுறேன். இங்க போட்டேன் அப்படின்னா அது மேற்கு, இங்க பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா அது தெற்கு. அப்ப தென்மேற்கு அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவில் எழுதலாம். இங்க ஏ இருக்கு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல, ரைட். சி ஆனது பியினுடைய தென் கிழக்குல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க போட்டேன் அப்படின்னா இது கிழக்கு, இங்க எழுதுனேன் அப்படின்னா அது தெற்கு. இந்த இடத்துல ரெண்டுக்கும் நடுவில் எழுதினாதான் தென் கிழக்கு. 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சி இருக்கு, ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, ஏக்கு எந்த திசையில சி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஏவினுடைய கிழக்கு திசையில சி இருக்குங்க. ஏவினுடைய கிழக்கு திசையில சி இருக்கு, ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈஸ்ட். அடுத்து 19 லாஜிக்கல் வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். ஸோ எலெக்டட் ஹவுஸ், எம்பி, எம்எல்ஏ இந்த மூணுக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு வென் டயக்ராமை ட்ரா பண்ண சொல்லி கேட்குறாங்க. எம்பிங்கிறது வேற, எம்எல்ஏங்கிறது வேற, ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸாக இருக்கணும், ரைட். எலெக்டட் ஹவுஸ்க்குள்ளே தான் அவங்க வர போகிறாங்க. ஸோ எலெக்டட் ஹவுஸை பெரிய சர்க்கிளாகவும், அதில் எம்பி சின்ன சர்க்கிளாகவும், எம்எல்ஏ அது இன்னொரு சர்க்கிளாகவும் ட்ரா பண்ணுறோம். எங்கேயுமே எம்பியும் எம்எல்ஏவும் கனெக்ட் ஆகக்கூடாது, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுங்க. ஸோ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 20. ஸோ 20வது கேள்வியில ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி சீஸ் ஆர் தேர் in the alphabetical series which are immediately preceded by a vowel and immediately followed by a consonant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை சி இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதுல எத்தனை immediately preceded by a vowel, அதுக்கு ப்ரீவியஸா வவ்வல் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரைட். அப்போ நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் சி இருக்குன்னு பாக்குறேன், அதுக்கு ப்ரீவியஸா வந்து வவ்வல் இருக்கணும், நெக்ஸ்ட் கான்சனன்ட் இருக்கும், அந்த சியை மட்டும் நான் கவுண்ட் பண்ண போறேன். இங்க சி இருக்கு, இதுக்கு ப்ரீவியஸா வவ்வல் கிடையாது, அப்போ இந்த சியை கவுண்ட் பண்ண வேண்டாம். அடுத்து இங்க சி இருக்கு, அதுக்கு ப்ரீவியஸா வவ்வல் கிடையாது, அப்போ இந்த சியை கவுண்ட் பண்ண வேண்டாம். அடுத்து இங்க சி இருக்கு, இதுக்கு ப்ரீவியஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா வவ்வல் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு கான்சனன்ட் பி இருக்கு, ரைட். அப்போ இந்த சிஏ கவுண்ட்ல எடுத்துக்க போறேன். இதில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த சி இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் சிஸ் இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு சி இருக்கு, இதுக்கு ப்ரீவியஸா வவ்வல் இருக்கு, நெக்ஸ்டும் வவ்வல் இருக்கனால இந்த கண்டிஷனுக்குள்ள இல்ல, அந்த சிஏ கவுண்ட்ல எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சிஏ கிடையாது, ஒரே ஒரு சி தான் அந்த கண்டிஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ஒரே ஒரு சி தான் இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. 21 ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆல் த வவ்வல்ஸ் ஆர் டிராப்டு ஃப்ரம் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 9th ஃப்ரம் ரைட் ஹேண்டுங்க. ரைட் ஹேண்டுனா உங்களுடைய ரைட் எதுவோ அதுதான் அந்த கேள்வியில சொல்லியிருக்கக்கூடிய ரைட்டுங்க. ரைட் ஹேண்டில் 9th பிளேஸ் எதுன்னு கேட்குறாங்க. வவ்வல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்ல
நீங்க வவல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 9th ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை வவல்ஸை கவுண்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டு எழுதினாலும் சரி. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ரைட், இது ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்க. எது வவல்ஸ்ன்னு சொல்லுவோம்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது 5மே வவல்ஸுங்க. இப்போ நான் ரைட் சைட்ல இருந்து டிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன்னா எழுத போறேன். நான் 9th ஒன்னை கவுண்ட் பண்ணணும், நம்பர் போட்டுக்கிட்டே வரேன். ஓங்கிறது வவல், அடுத்து எக்ஸுங்கிறது செகண்ட் ஒன், என் அப்படிங்கிறது தேர்ட் ஒன், விங்கிறது ஃபோர்த் ஒன், யூங்கிறது வவல், ஈங்கிறது வவல், கேங்கிறது ஃபிஃப்த் ஒன், எம் அப்படிங்கிறது சிக்ஸ்த் ஒன், ஐ அப்படிங்கிறது வவல், ரைட், எஃப் அப்படிங்கிறது செவன்த் ஒன், எக்ஸுங்கிறது எயித் ஒன், ஈங்கிறது வவல், ஏங்கிறது வவல், 9th ஒன் அப்படிங்கிறது டி. ஸோ டிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 21st கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டி. நீங்க வவல்ஸை ட்ரா பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இல்லை ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட நம்ம எல்லா வவலையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம எழுதும் போதே ரைட்ல இருந்தே கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது. ரைட், அடுத்து 22ங்க. 22 பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட். பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் என்ன டாபிக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அரித்மெட்டிக் ரீசனிங். அரித்மெட்டிக் ரீசனுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா பெர்சன்டேஜோ, ஏஜஸோ, டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி எல்லா பேசிக்கான கான்செப்டையுமே அரித்மெட்டிக் ரீசனிங் கான்செப்ட்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரோஷன் அப்படிங்கிற ஒருத்தர் 25% மார்க் வாங்கியிருக்காருங்க. 64 மார்க் குறைவாக அவர், ஆனால் 64 மதிப்பெண்கள் குறைவதனால் தோல்வி அடைந்தார். 64 மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிட்டாருங்க. அடுத்தது 40% மார்க் வாங்கியிருந்தாரு அப்படின்னா பாஸ் மார்க்கை விட 32 மார்க் அதிகமா வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இந்த 2% உடைய டிஃபரன்ஸ் 15%. இந்த 2 மார்க்கினுடைய டிஃபரன்ஸ் 25%, 40% மைனஸ் பண்ணி சொல்றோம் 15%. 64 மார்க் கம்மியா இருந்தாருங்க, இப்ப 32 மார்க் அதிகமா வாங்கியிருக்காருங்க. ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 மார்க்ஸ். இந்த 15% அப்படிங்கிறது 96 மார்க் அப்படின்னா 64%, 64 மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாலும் சரி, இல்ல 32 மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சு கழிச்சாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுலையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ 64 மார்க் எவ்வளவு பெர்சன்டேஜ்? கிராஸ் மல்டிபிள். ஸோ 15 × 64 டிவைடட் பை 96 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 32ஆல கேன்சல் பண்ணா இது 2 முறை, இது 3 முறை, 3ஆல இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை, 10% அப்படிங்கிறது கிடைக்குது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 64 மார்க்குங்கிறது 10%ங்க. இப்ப 25% மார்க் வாங்கின ரோஷன் 64 மார்க் குறைவா வாங்கியிருக்காரு அப்படின்னா 10% குறைவா வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 10% சேர்த்தணும் அப்படின்னா 35% அப்படிங்கிறது பாஸ் பர்சன்டேஜ் மார்க். ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், நான் அந்த 32லயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 15% மார்க் 96 அப்படின்னா 32 மார்க்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள். 15 × 32 டிவைடட் பை 96. 32ஆல கேன்சல் பண்ணா 3 முறை, 3ஆல கேன்சல் பண்ணா 5, அப்ப 5%. ரைட், அப்ப 5% அதிகமா வாங்கியிருக்காரு 40%ல. அதுல அந்த 5% குறைச்சிட்டோம் அப்படின்னா 35% அப்படிங்கிறது எக்ஸாக்டா பாஸ் மார்க்காக இருக்குங்க, பாஸ் பெர்சன்டேஜ் ஆக இருக்குங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 35%. இதுக்கு நீங்க ஒன்று தான் தெரியணும், என்னன்னா 15% தான் 96ங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். 15% 96ன்னு சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுங்க. அடுத்து 23. ஸோ 23 ரைட், ஒரு பசில் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். பசில்லையும் சொல்லலாம், அரித்மெட்டிக் ரீசனிங்லையும் சொல்லலாம். என்னன்னா, ஒரு சிறுமி தனது இடது விரலை பயன்படுத்தி பின்வருமாறு எண்ணினாள். ரைட், அவருடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கிட்டு கீழே சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ண போறாங்க. என்னன்னா, கட்டை விரலை 1ன்னு கவுண்ட் பண்றாங்க, அடுத்து ஆள்காட்டி விரலை 2ன்னு சொல்றாங்க, நடு விரலை 3ன்னு கவுண்ட் பண்றாங்க, மோதிர விரலை 4ன்னு கவுண்ட் பண்றாங்க, மற்றும் சுண்டு விரலை 5ன்னு கவுண்ட் பண்றாங்க. என்ன தொடங்கி பின்னர் திசை மாற்றி, மறுபடியும் ரிவர்ஸ்ல திசை மாற்றி மீண்டும் மோதிர விரலை 6 எனவும் நடு விரலை 7 எனவும் என்று எண்ண தொடங்கினாள். அவள் 1994 வரை எண்ணினால் அவள் எந்த விரலில் எண்ணுவதை முடிப்பாள் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. ஒருத்தங்க அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு கவுண்ட் பண்றாங்க. கவுண்ட் பண்ணும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட், கட்டை விரலை 1னும், ரைட், கட்டை விரலை 1னும், அடுத்தது 2, 3, 4, 5, அப்புறம் மறுபடியும் 6,
7 8 9 மறுபடியும் 10 11 12 13 14 15 16 17ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர போறாங்க. அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது 1994ங்கிற நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்றாங்க. கடைசியா 1994ங்கிறது எந்த விரல்ல கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. எந்த விரல்ல கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. இதனுடைய லாஜிக் பேசிக்கா புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா இந்த கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ரைட்? கொஞ்சம் லாஜிக்கலா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது 1ங்களா, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, 6 7 8 9 மறுபடியும் 11 12 13 14ன்னு போறாங்க. அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ரைட் 8 ரைட் 8ஓட ஒரு சைக்கிளிக் முடியுதா? கட்ட விரல்ல ஆரம்பிச்சு, நல்லா கவனிங்க, கட்ட விரல்ல ஆரம்பிச்சு 1 2 3 4 5 மறுபடியும் 6 7 8 முடியும் பொழுது ஒரு சைக்கிளிக் முடிஞ்சு, மறுபடியும் 9ன்னு சொல்லும் பொழுது திரும்ப ஃபர்ஸ்ட் என்ன விரல் ஆரம்பிச்சாங்களோ அதே விரலுக்கு வராங்க. அப்போ இருக்கக்கூடிய விரல்ல இருந்துகிட்டு ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 8ங்கிற நம்பரை கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 8ங்கிற நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்றாங்க. மறுபடியும் 9ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 1994 8ஆல டிவைட் பண்ண போறோம். எத்தனை 8னுடைய மல்டிபிள்ஸ் இருக்கு, மீதி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண போறோம். ரைட். நான் இந்த டிவிஷன் எழுதுறேன். 1994 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 16, மீதி 3 9, 4 முறை 32, மீதி 7 4, 9 முறை 72, ஸோ மீதி 2. ரைட். 1994 8ஆல வகுத்தா மீதி 2 கிடைக்குது. அப்போ மறுபடியும் நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சைக்கிளிக் முடியுது. 8 16 24 32 இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விரல்ல முடியும். அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 8 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து மறுபடியும் எங்க எழுதுவோம்? அடுத்த சைக்கிளிக் மீதி 2. நான் ரிமைண்டர்ஸை கவுண்ட் பண்றேன். மறுபடியும் சைக்கிளிக் போக முடிஞ்சுச்சுன்னா 1 மறுபடியும் 2. ஸோ எந்த விரல்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஆள்காட்டி விரல், இன்டெக்ஸ் விரல் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். நான் இந்த இடத்துல டிரா பண்ணி காமிக்கிறேன். இந்த நம்பர்ஸை இன்னொரு முறை எழுதி காமிக்கிறேன். என்னன்னா, ஸோ 1 2 3 4 5 அடுத்தது 6 7 8. ரைட். இப்போ மறுபடியும் 9ன்னு சொல்லும் பொழுது கட்ட விரலுக்கு வரப்போறாங்க. அப்போ 8னுடைய மல்டிபிள்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். 249 முறை இந்த இடத்துக்கு வந்திருப்போம். அடுத்து மீதி 2 இருக்கு. அந்த மீதி அடுத்து வரக்கூடிய அடுத்த ரவுண்ட்ல வரப்போகுது. அப்ப அடுத்தது மீதிங்கிறத வச்சுக்கிட்டு மீதி 1னா இங்க, மீதி 2னா இங்க சொல்ல போறோம். ரைட். ஒருவேளை மீதி 3 வந்துச்சுன்னா இங்க, மீதி 4 வந்துச்சுன்னா இங்க, மீதி 5 வந்துச்சுன்னா இங்கன்னு கவுண்ட் பண்ணியிருக்க போறோம். புரியுதுங்க? முடியுதுங்களா? ரைட். மறுபடியும் 6 7னா மறுபடியும் அதே விஷயத்த நம்ம சொல்லியிருக்க போறோம். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. ஆள்காட்டி விரல்ல 1994ங்கிறது அந்த இடத்துல வந்து கவுண்ட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 24வது கேள்வி. 24வது கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். 5 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டயக்ராம்ல 2 கனெக்ட் ஆகி, ரைட், 2 கனெக்ட் ஆகி 2 கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஒன்று மட்டும் எதுலையும் கனெக்ட் ஆகாம இருக்கும். அதை எதுங்கிறத கேட்குறாங்க. இப்போ நான் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய டயக்ராமை கம்ப்ளீட் பண்றேன். ரைட். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய டயக்ராம்ல ஒரு ஸ்கொயருடைய ஒரு பார்ட் இருக்குங்களா, அதனுடைய பார்டர் எல்லாம் டிரா பண்ணி மீதி இருக்கக்கூடிய இன்னொரு சைடா நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அது ரெண்டும் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட். இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஈல இருக்குங்க. அப்போ ஏவும் ஈயும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது. ரைட். அதே மாதிரி ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதை நான் அந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கு. ஆப்ஷன் டி தான் இது. அப்போ ஏல பில இருக்கக்கூடிய டயக்ராமும் டில இருக்கக்கூடிய டயக்ராமும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது. அப்ப சி ஒன்று மட்டும் எதுலையும் சேராம இருக்கு. அப்ப 24th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. 24வது கேள்வியில ஏவும் டியும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது. ஏவும் ஈயும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது. பியும் டியும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுது. சி ஒன்று ஆடு ஒன்னா இருக்குங்க. அடுத்து 25. 25ல எக்ஸ்ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபிசிடிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஷேப் எதுன்னு கேட்குறாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒன்று அது கூட சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணும். அது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம பண்ண அதையே தான் பண்ண போறோம். இதை கம்ப்ளீட்டா டிரா பண்ண போறோம்.
ஸோ இதை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ண போகிறோம். இந்த மிஸ் ஆனதை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணலாம். ரைட், இந்த பார்டர்ஸை அப்படியே லைன் போடலாம். ரைட், இப்போ நம்ம வரைஞ்சது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை தான் ஆன்சர்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வரைஞ்சது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா, ரைட், இந்த இடத்துல இந்த பா மாதிரி ஒன்று இருக்கணும். ரைட், இந்த மாதிரி பா மாதிரி இங்கே ரொம்ப அகலமாக இருக்குது. ரைட், இங்கே எக்ஸாக்டாக சேம் அதே இடங்கள்ல இல்லை, இங்கே அதே மாதிரியான பா இருக்குங்க. ரைட், ஆப்ஷன் இப்போ நான் வரைஞ்சது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குங்க. எக்ஸுங்கிற கேள்வியில் நான் வரைஞ்ச ஒரு விஷயம் ஆப்ஷன் டியில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் டி வந்து எக்ஸு கூட சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுதுங்க. அடுத்து 26வது கேள்வி. ஸோ 26வது கேள்வி அகெயின் ஒரு ஸ்கொயர் கம்ப்ளீஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், இந்த இடத்துல என்ன வருங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும். ரைட், இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃபும் இந்த ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அதே மாதிரி இங்க இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்னா ரைட், இங்க நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 26வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுது. இந்த பாதி, இந்த கால் பகுதி, இந்த கால் பகுதி ரிப்பீட் ஆன மாதிரி, அப்ப இங்க இருக்கக்கூடிய அதே விஷயம் இந்த பக்கம் ரிப்பீட் ஆகுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது சேமாக இருக்குங்க. அடுத்து 27 வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் த ஸ்டேட்மெண்ட் டு பி கன்சிடர்டு ட்ரூ. ஒரு கூற்று உண்மையானதாக கருதப்படுவதற்கு பின்வருவனவற்றில் எது எப்பொழுதும் அவசியமானது. ஒரு கூற்று உண்மையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது முக்கியம். அங்க சொல்ல வர விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் இருந்துச்சு, ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அது உண்மைங்கிறது சொல்ல முடியும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எவிடன்ஸ், ஆதாரம் அப்படிங்கிறது ஆன்சர். இது என்ன டைப் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட்ல ஒரு கேள்விங்க. அடுத்து 28ல ரம்யாவின் பள்ளி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. பள்ளிக்கு பிறகு மாலை 6 மணிக்கு அவள் நீச்சல் பயிற்சிக்கு செல்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் கடிகாரத்தின் மணி முள் ஹவர் ஹேண்ட் எத்தனை பாகைகள் அப்படிங்கிறது டிகிரிகள் நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. கிளாக் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. கிளாக் அப்படிங்கிறது லாஜிக்கல் ரீசனிங்குள்ள நம்ம பார்க்குற ஒரு டாபிக்கை கிளாஸ்ல பார்த்துருப்போம். காலையில 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஹவர் ஹேண்ட் எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு கிளாக்ல ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் 30 டிகிரி இருக்கு. இப்போ 10ல இருந்து 11, 12, 1, 2, 3, 4 மணி ஆயிருக்குங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 கேப் இருக்கு. அப்போ ஒரு கேப்புக்கு 30 டிகிரி அப்படின்னா 6 கேப்புக்கு 180 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. 28வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 180 டிகிரி. அடுத்து 29 கேலண்டர் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். கேலண்டருங்கிறதே சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். என்னன்னா 1942 முதல் 2010 வரை எத்தனை லீப் வருடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி லீப் இயர்ஸ் கேம் பிட்வீன் 1942 டு 2010. இந்த இடத்துல பிட்வீன் சொல்லியிருக்காங்க, இங்க முதல் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இடையேன்னு சொல்லாம. ஸோ அதை எப்படி மாற்றி இருந்தாலும் 1942ங்கிறது ஒரு லீப் இயர் கிடையாது, அதனால அதை அஃபெக்ட் பண்ணாது, ப்ராப்ளம் கிடையாது. ரைட், இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரைட், 1942லேருந்து 2010 வரைக்கும் அங்கே ஒரு 58 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம், 68 வருஷம் இருக்குங்க. 68 இயர்ஸ் இருக்கு. இந்த 68 இயர்ஸை நம்ம 4ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை 4, மீதி 18 இருக்கு. ரைட், மீதி 28 இருக்கு. ஸோ 7 முறை 28. ஸோ 17 வருஷங்கள் லீப் இயர்ஸாக இருக்குங்க. இதில் நடுவில் வர்றது ஒரு செஞ்சுரி. அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது 4ஆல டிவைட் பண்ணக்கூடாது, 400ஆல டிவைட் பண்ணணும். ரைட், நடுவில் வரக்கூடிய செஞ்சுரி வந்து 2000ங்கிறது 400ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான், அதனால அதை கவுண்ட்ல எடுத்துக்கலாம். அப்போ 17 லீப் இயர்ஸ் இருக்குங்க. 1942லிருந்து 2010 வரைக்கும் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்டாலும் 17 தான். 1942க்கும் 2010க்கும் இடையில எவ்வளவு லீப் இயர்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் அதே 17 தாங்க. 29வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 30. ஸோ 30வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஆனால் அதில் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு கன்க்ளூஷன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு உங்ககிட்ட 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா நீங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, யுவியினுடைய திருமண நாள் எப்பொழுது கேள்வி. ரைட், அவங்களுடைய வெட்டிங் டே எப்போ அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கான 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா
ஒரு மாதத்தின் 7ஆம் தேதி அன்றுன்னு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிச்சு. ரெண்டாவது, லீப் வருடத்தில் மட்டும் அந்த மாதத்தில் 29 நாட்கள் இருக்கும். இந்த மாசத்துல லீப் இயர்ல மட்டும் நான் 29 நாட்கள் இருக்கும் பிப்ரவரி மாசத்துல. அப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி அவங்களுக்கு வெட்டிங் டேங்கிறது தெரிஞ்சிட்டோம். திருமண நாள் அவங்களுக்கு எப்போங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் பிப்ரவரி 7. இந்த பிப்ரவரி 7ங்கிறத எது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா அது என்ன தேதின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூலியமா அது என்ன மாசம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த வெட்டிங் டே சொல்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை. அப்ப கூற்று 1 மற்றும் 2 ஆகியவை இணைந்து போதுமானது அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட் டுகெதர். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை அப்படிங்கிறது ஆன்சருங்க, ஆப்ஷன் டி. அடுத்து 31, இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட்டுங்க. ரைட், இதுல இருந்து ஒரு 2 ஆட் ஆயிருக்கு, இதுல 2 ஆட் ஆயிருக்கு. அதே 13 தான் இங்க வந்திருக்கு, இதுல 2 ஆட் ஆயிருக்கு, இதுல 2 ஆட் ஆயிருக்கு. ஸோ 10ல இருந்து 2 கூட்டினா 12, 12ல இருந்து 2 கூட்டினா 14. அதே சீக்வன்ஸ் அப்படியே இருக்கு, 10, 12, 14. ஸோ அந்த 14 இங்க வந்திருக்கு. ஸோ இதுல 2 கூட்டியிருக்காங்க, இதுல 2 கூட்டியிருக்காங்க. மேல இருக்க லைனுக்கும் கீழே இருக்க லைனுக்கும் ரிலேஷனே இல்லை அப்படின்னாலும் சரிங்க, எல்லா காலத்திலையும் முதல் நம்பர்ல இருந்து 2 2 ஆட் பண்ணா அடுத்தடுத்த காலம்ஸ் கிடைச்சிருக்குங்க. இப்போ 11ல இருந்து 2 கூட்டணும் அப்படின்னா 13, 13ல இருந்து 2 கூட்டணும் அப்படின்னா 15. ஆன்சர் ஆப்ஷன் சி. 31வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. அடுத்து 32. கொடுக்கப்பட்ட கேள்வி படங்களில் அமைந்துள்ளவாறு அதே தொடர்பு வரிசை கொண்ட தொடர்ந்து வரும் படத்தை காண்க. ஃபிகரல் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் டயக்ராம் என்னன்னு கேட்குறாங்க. இதுல ஒரு ஹரிசாண்டல் லைனும் ரெண்டு வெர்டிக்கல் லைன் கிடையாது, ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. ரைட், 2 லைனும் பேரலா இருக்கு, சாய்வா இருக்கக்கூடிய 2 லைன்ஸ் இருக்குங்க. அதே தான் இங்கேயும் இருக்கு, ஆனா டைரக்ஷன்ஸ் மாறி இருக்கு. இங்க 2 ஹரிசாண்டல் லைனும் ரைட் கிராஸ் லைன் 3 இருக்குங்க. அதே தான் இங்க 2 லைனு கிராஸ் லைன் 3 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம்லயும் அதே தான் இருந்துச்சு, அடுத்த 2 டயக்ராம்லயும் அதே தான் இருந்துச்சு. அடுத்ததுல ஹரிசாண்டல் லைன்லயும் அந்த ஸ்லைட் லைன்லயும் வந்துட்டு இன்னொரு லைன் சேரப்போகுது. அப்போ ஹரிசாண்டல் லைன் 3 இருக்க போது, கிராஸ் லைன் 3 இருக்கிறது 4 இருக்க போகுது. 1 2 3 4. ரைட், இங்க 1 2 3 ஹரிசாண்டல் லைன், 1 2 3 4 கிராஸ் லைன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, சாரி 1. ஒருவேளை ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல எக்ஸ்ட்ராவா ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ 1 டயக்ராமா சொல்லும் பொழுது நம்மளோட ஆன்சர் கீழே அப்படிதான் கொடுத்துருப்போம், 1ங்கிறத ஆன்சரா கொடுத்துருப்போம். ஸோ 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் டயக்ராம், நெக்ஸ்ட் டயக்ராமாக இருக்குங்க. அடுத்து 33ல பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, 8ஐயும் 7ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஈக்குவேஷன் சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 33வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. டைரக்டா அதுலேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ 6 பிளஸுக்கு பதிலாக மைனஸ், 8க்கு பதிலாக 7 இன்டூ 2, மைனஸுக்கு பதிலாக பிளஸ், 7க்கு பதிலாக 8ங்கிறத சப்ஸ்டியூட் பண்றோம், ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும், இது 2 மல்டிபிள் பண்ணலாம். 6 மைனஸ் 14 பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. 6ஐயும் 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா 14 மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ 0 ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பிளஸ்ஸையும் மைனஸையும் 8ஐயும் 7ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால ஈக்குவேஷன் சரியா வரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 34வது கேள்விக்கு போகலாம். ஸோ 34ல இது என்ன டைப்புங்க? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்ல அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ரைட், இல்ல நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரைட், நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ப்ரீவியஸ் ஒன் ஃபிகரல் சீரிஸ் கான்செப்ட்ல பார்த்துருந்தோம். 34வது கேள்வியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக்கல் சீக்வன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல 6 வகுத்தல் 5 மைனஸ் 5 இன்டூ 5 பிளஸ் 6 ஈக்குவல் டு 35. ரைட், இதுல எந்த ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த 2 சிம்பிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கும்னு கேட்குறாங்க. ரைட், இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. எடுத்து சப்ஸ்டியூட் பண்றேன், டிவிஷனையும் மல்டிபிளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 6 இன்டூ 5 மைனஸ் 5 டிவிஷன் 5 பிளஸ் 6 ஈக்குவல் டு 35.
ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும், இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, அடுத்து இது மல்டிபிள் பண்ணலாம், 6 × 5 30 -1 + 6 = 35. 30ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண 36, 1 கழிச்சோம் அப்படின்னா 35 = 35. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. 34வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. இதுல இந்த கேள்வியா இருக்கட்டும், போன கேள்வியா இருக்கட்டும், அதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கிறதுக்கான காரணம் நீங்க டைம் அதிகம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த கேள்விகளை 33 இருக்கட்டும் 34 இருக்கட்டும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் சரியா வருதாங்கிறத செக் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது நீங்க ஆப்ஷன் டில ஆன்சர் இருக்கும் பொழுது தான், ஏன்னா இதுல பெரிய டிஃபிகல்ட் வைக்கவே முடியாது, கேள்வியில அதை டிஃபிகல்ட் ஆக்க முடியாது, ரைட்? போடுற நேரத்தை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அது டிஃபிகல்ட்டா மாறும். அதனால ஆன்சர் ஆப்ஷனை டில கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் நீங்க செக் பண்றது அப்படிங்கிற நேரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதை நீங்க வேகமா போட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தையும் குறைக்க முடியும், ரைட்? டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கு இந்த 2 கேள்விகளிலுமே. அடுத்து 35வது கேள்வி. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கேள்வியுமே நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். 35வது கேள்வி சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ்லயும் சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லயும் இதை சொல்லலாம். சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ்ல இந்த கேள்வி சொல்லலாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிற டாபிக்லயும் இதை சொல்லலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா u greater than l. இப்போ நம்ம யூல இருந்து எல்ல ரீச் பண்ண போறோம். எப்படின்னா இது மூலியமா கனெக்டர்ல. இப்போ u அப்படிங்கிறது greater than r, ஆருக்கு அப்புறம் greater than or equal to k, இந்த கேக்கு அப்புறம் இந்த கேக்கு வந்துடலாம், ரைட்? கே இந்த கேல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ greater than or equal to o, equal to q, greater than l. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ u greater than r, greater than or equal to k, greater than or equal to o, கமா qன்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடலாம், greater than l. இப்போ யூல இருந்து எல் வரைக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிம்பிள் greater than. அப்போ u greater than l அப்படிங்கிறது கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரி. ஸோ 35வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரியா இருக்குங்க. 2வது கன்க்ளூஷன் பார்ப்போம். t less than or equal to e. ஸோ t அப்படிங்கிறது less than or equal to eங்க. நம்ம t ல இருந்து e வரைக்கும் போக போறோம். t இங்க இருக்கு, e இங்க இருக்கு, ரைட்? k போய் k ல இருந்து e க்கு வர போறோம், ரைட்? அப்போ t equal to u, greater than r, greater than or equal to e. e கூட கம்பேர் பண்ணும் பொழுது, ரைட்? k எழுதுறதுக்கு e எழுதிட்டேன், ரைட்? ஆருக்கு அப்புறம் k இருக்கு. ஸோ கேக்கு அப்புறம் இ ஆக்க போறோம், கே தான் பெருசா இருக்கணும், கிரேட்டர் தென் இ ஆக இருக்கணும். ஸோ டிக்கும் இக்கும் நடுவில் ஈக்குவலை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, ரைட்? டி தான் பெருசுன்னு இருக்கு, அங்கே இ பெருசுன்னு காமிச்சிருக்காங்க, அதுவும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு, கிரேட்டர் தென் அப்படிங்கிறது அதனுடைய கன்க்ளூஷன். அப்போ 2வது கன்க்ளூஷன் தப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, முடிவு 1 மட்டும் சரி. 35வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, முடிவு 1 மட்டும் சரி. அடுத்து 36 சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விங்க. சிலாஜிசம் அப்படிங்கிறது நம்ம எங்க படிச்சிருப்போம், என்ன டாபிக் உள்ள படிச்சிருப்போம்? சிலாஜிசம், லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் உள்ள சிலாஜிசத்தை படிச்சிருப்போம். ஏன்னா சிலாஜிசம் அப்படிங்கிறது தனி சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் கிடையாது, ரைட்? லாஜிக்கல் ரீசனிங்குள்ள நமக்கு சிலாஜிசம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ சம் பனானாஸ் ஆர் ஆரஞ்ச். ஸோ பனானாங்கிற டிராயிங்கை நான் ட்ரா பண்றேன், இது பனானா. சம் பனானா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சுங்க. அடுத்து ஆல் ஆரஞ்சஸ், எல்லா ஆரஞ்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லா ஆரஞ்சுமே ஆப்பிள், ரைட்? இது மூலியமா கன்க்ளூஷனுக்குள்ள போகலாம். முதல் கன்க்ளூஷன், சம் பனானாஸ் ஆர் நாட் ஆப்பிள் அப்படிங்கிறது கரெக்டா? சம் பனானா கிரேப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சாரி ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, சம் பனானா ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, எல்லா ஆரஞ்சுமே ஆப்பிள் அப்படின்னா சம் பனானாஸ் ஆப்பிள்னு சொல்லலாம், நாட் ஆப்பிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதை விட ரைட், நாட்டுங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் இல்லை அப்படின்னா கன்க்ளூஷன்ல நெகட்டிவ் வரவே வராது. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது இங்க தவறு. அடுத்தது சம் ஆரஞ்சஸ் ஆர் பனானாஸ். சம் ஆரஞ்சஸ் வந்து பனானாவா அப்படின்னா கரெக்ட், கேள்வியிலேயே அதை சொல்லியிருக்காங்க, சம் பனானா ஆரஞ்சு அப்படின்னா சம் ஆரஞ்சு பனானாங்கிறது கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரி. அப்ப 36வது கேள்வியில 2வது கன்க்ளூஷன் மட்டும் சரி, ஆப்ஷன் பி, ஒன்லி இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அடுத்து 37க்கு போகலாம். 37 அனலாஜில டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். அனலாஜில டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ
ஏவும் பியும் ஒரு ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா அதே இதை இங்க கனெக்ட் பண்ண போறோம். ரைட், இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா இப்படி ஒரு 90 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி ஏவை திருப்பணும் அப்படின்னா இது ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதை ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வி மாதிரி இருக்கக்கூடியது இங்க ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் ஏல அப்படி இருக்கு, ஆப்ஷன் பில தப்பா இருக்கு, ஆப்ஷன் சில சர்க்கிள் இருக்கனால தப்பு, ஆப்ஷன் டில வி சரியா இருக்கு. அடுத்தது பிளஸ் வரணும், பிளஸ் இங்க வரணும். பிளஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு, ஆப்ஷன் டில சர்க்கிள் இருக்கனால தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 37வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 38. ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட் டயக்ராமை ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக். ஆட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறது ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆப்ஷன் ஏல ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஆப்ஷன் பிலையும் ரெக்டாங்கிள் இருக்கு, ஆப்ஷன் சிலையும் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. அதனுடைய 4 கார்னர்லயுமே இன்னொரு ஷேப் கனெக்டடா இருக்குங்க. ரைட், இன்னொரு ஷேப் அப்படிங்கிறது கனெக்டடா இருக்கு. ஆனா ஆப்ஷன் டில ரைட் கார்னர்ஸ்ல இல்லாம சுத்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன்னாக இருக்குதுங்க. ரைட், ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன்னா இருக்கு. நம்பர் ஆஃப் சைட்ஸை வச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, இல்ல நம்பர் ஆஃப் அந்த எட்ஜஸ்ல கனெக்ட் ஆனதை வச்சு சொன்னாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன்னாக இருக்குங்க. அடுத்து 31, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியது கிடையாது. ஆனால் லாஸ்ட் இயர் குரூப் 2A மெயின்ஸ்ல அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு கேள்வி. நம்மளுடைய அடுத்தடுத்த மாடல் டெஸ்ட்லயும் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கன்க்ளூஷனாக இருக்குமா இருக்காதாங்கிறது சொன்னோம். அதே தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலியமா நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்னவாக இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் 100% உண்மை அப்படின்னு நீங்க நம்பிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் சரி, அதுக்கு நீங்க என்ன உங்களுடைய சைட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட், 39வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜட் நகரத்தின் உள்ளூர் தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டிலை ரூ 10க்கு விற்பனை செய்து வருகின்றன. இதற்கு மாறாக மக்களுக்கு 1 லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டிலை ரூ 6க்கு வழங்குவதற்காக ஒரு மினரல் வாட்டர் ஆலையை நிறுவ எக்ஸ் நகரத்தின் துணை மேயர் முன்மொழிந்தார் அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா, எக்ஸுங்கிற ஒரு நகரத்துல ரைட் பிரைவேட் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் ஒரு 10 ரூபாய்க்கு ரைட் ஒரு மினரல் வாட்டர் 1 லிட்டர் ஒரு பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ரைட், இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, மக்களுக்காக 1 லிட்டர் 6 ரூபாங்கிற விலையை குறைச்சி 6 ரூபாய்க்கு அவங்க ஒரு மினரல் வாட்டர் ஃபேக்டரி பிளானட்டை தயாரிக்கிறதா ரெடி பண்றதா சொல்லியிருக்காங்க ஜட் அப்படிங்கிற நகரத்தினுடைய டெப்டி மேயருங்க. இது மூலியமா 3 நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நடவடிக்கைகள்ல நீங்க என்ன எடுப்பீங்க அப்படின்னா அதை பொறுத்து என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது விஷயம். முதல் ஒண்ணுங்க, ஜட் நகரத்தின் உள்ளூர் தனியார் நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொழிலை மூட வேண்டி இருக்கும். அது அப்படி சரியா இருக்குமா? அதாவது நான் தான் அந்த பிரைவேட் கம்பெனி, நான் பாத்தீங்க அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாட்டில் ரைட், இந்த இடத்துல பாட்டில் அப்படிங்கிறது 1 லிட்டர் மினரல் வாட்டர் ரைட், பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா 6 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. அப்போ நான் கம்பெனி இழுத்து மூடிட்டு போறது தானா? ஏன்னா என்னை விட கம்மியா கவர்மெண்ட் விற்கிறாங்கல்ல, அப்ப நான் பாட்டில் கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு போறது தான் பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரைட், ஒருவேளை என்னுடைய விலையை நான் குறைச்சேன் அப்படின்னா என்னாலையும் சர்வே பண்ண முடியும். இல்லைனா இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்லயே என்னுடைய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரைட், அப்போ ஜட் நகரத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விலையை குறைச்சு வித்தாங்க அப்படின்னா ரைட் அவங்களாலையும் சர்வே பண்ண முடியும். அதே 6 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா 2 பேர்த்திட்டையும் மக்கள் வாங்குவாங்க. இதே 5 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் பிரைவேட் கம்பெனிகிட்டே வாங்குவாங்க. அப்போ இது தப்பு. ரைட், இது இதனுடைய நடவடிக்கைங்கிறது கிடையாது. இது நடக்கிறனால இந்த நடவடிக்கை ஆக போறது கிடையாது. அடுத்து ஜட் நகர மாநகராட்சி இந்த திட்டத்தில் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்ட தனது பட்ஜெட்டில் வழிவகை செய்ய வேண்டும்.
இது இவங்க என்ன ஸ்டார்ட்டே பண்ணல. ஸ்டார்ட் ஆனாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆச்சா லாஸ் ஆகலையாங்கிறது தெரியும். இதுல வர லாஸ இது பண்றதுக்கு ஈடுகட்டுறதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்க ஃபாலோ ஆகலைங்க. இதுவும் அதனுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ரைட். ஒருவேளை அங்க செலவு அதிகமாகுது அப்படின்னா நம்ம எங்க வாங்கிக்க போறாங்க? பிரைவேட் கம்பெனில இருந்து வாங்கி யூஸ் பண்ண போறாங்க. ரைட். மூணாவது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து Z நகரத்தில் குழாய் வழி விநியோக திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். அப்படியா? 1 லிட்டர் 6 ரூபாய்க்கு கொடுக்கறனால டேப் வாட்டர் சர்வீஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. எல்லாராலையுமே 6 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க. மக்கள் அதை வாங்காம கவர்மெண்ட்ல இருந்து வர தண்ணியும் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதனால அதுவும் நடந்துட்டு தான் இருக்க போகுது. அப்ப இந்த 3மே ஃபாலோ ஆகலைங்க. இந்த 3மே இதனுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்காது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். ஸோ புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறத கன்க்ளூஷனா நம்ம சொல்ல போறாங்க. கன்க்ளூஷனுக்கு பதிலா நடவடிக்கை, ஆக்ஷன் நம்ம சொல்றோங்க. இது அவ்வளவுதான் விஷயம். அடுத்து 40வது கேள்வி. ஃபிகரல் சீரீஸ்ல நெக்ஸ்ட் டயக்ராம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. ரைட். இங்க 2 இருந்துச்சு. ரைட். இங்க 3 வந்துருச்சுங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா 8 இங்க போச்சு, எக்ஸ் இங்க வந்துச்சு, இங்க புதுசா ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அடுத்தது இது அப்படியே இங்க கொண்டு வந்துட்டாங்க, புதுசா ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரைட். அப்படியே இங்க கொண்டு வந்துட்டாங்க, புதுசா ஃபார்ம் ஆகுது. இது அடுத்த ஸ்டெப் கீழே போயிருக்கு. அடுத்தது இங்க ஃபார்ம் ஆகுங்க, இங்க புதுசா ஒன்று ஃபார்ம் ஆகும். ரைட். இப்போ இது அப்படியே கீழே போச்சு அப்படின்னா ரைட் எவ்வளவு ஸ்டெப்ஸ் போகுதுங்கிறத நான் சொல்றேன். ஸோ என்ன ஆர்டர்ல போகுதுங்கிறத பார்த்துட்டோம். எவ்வளவு ஸ்டெப்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 1 2வது இடத்துக்கு போகுது, இங்க வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 1 போகுது. ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 2 இடம் தள்ளி போகுது. இங்கேயும் 1, இது 2. அப்ப இந்த இடத்துல டாலர் சிம்பிள், இந்த ஓ இங்க வந்துருது, இந்த 8 இங்க வந்துருது, இந்த எக்ஸ் இங்க வந்துருது. புதுசா ஃபார்ம் பண்ணக்கூடியது இங்க ஃபார்ம் ஆகும். அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த புதுசா வரக்கூடியது அட்டு சிம்பிள். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஆன்சர். 40வது கேள்வியினுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க. அடுத்து 41. ஸோ 41 விஷுவல் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து இந்த ஒரு கேள்வி. 41 இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிளும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட். முதல்ல நம்ம ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுவோம். ரைட். இது ஒரு ஸ்கொயர், இது 2வது ஸ்கொயர், இது 3வது ஸ்கொயர், 4வது ஸ்கொயர். 4 ஸ்கொயர் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, 4 கனெக்ட் ஆயிருக்கு. இது 5வது ஸ்கொயர், இது 6வது ஸ்கொயர், இது 7வது ஸ்கொயர். அப்போ மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னா 7 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. அடுத்தது ட்ரையாங்கிளினுடைய கவுண்டை வச்சு தான் பதில் சொல்ல போறோம். இப்போ ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம். ரைட். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு, அதை இப்படி 4ஆ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்பர் போடுவோம். ரைட். சின்ன சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்பர் போட்டு அந்த நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணா அந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிருமா? அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 8, இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 8, இந்த பாக்ஸ்க்குள்ள 8, இந்த பாக்ஸ்க்குள்ள 8, மொத்தம் ஒரு 32 ட்ரையாங்கிள்ஸ் கிடைச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பாக்ஸஸும் கனெக்ட் ஆயிருக்கனால எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள். 3 ட்ரையாங்கிள் மேலே பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி 3 ட்ரையாங்கிள் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ரைட். இது 1, இது 2, இது 3. அப்போ மேலே பார்த்த மாதிரி ஒரு 3 ட்ரையாங்கிள், கீழே பார்த்த மாதிரி ஒரு 3 ட்ரையாங்கிள், ஒரு 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? அடுத்து இந்த ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது இந்த ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இன்னும் ஒரு 2. ஸோ அப்போ மொத்தம் 40 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க. 7 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. ரைட். இந்த 8ங்கிறது அங்கே எழுதுனது. 7 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 41வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 40 ட்ரையாங்கிள் அண்ட் 7 ஸ்கொயர்ஸ் இருக்கு இந்த டயக்ராம்குள்ள. அடுத்து 42 பவர்ஃபுல் POWERFUL என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகர வரிசைப்படி மாற்றி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ இந்த பவர்ஃபுல் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்படி எழுதும்போது அதனுடைய பொசிஷன் மாறாம எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்கிறது கேள்வி. இப்போ இதுல ஈங்கிறது தான் இருக்கிறதுல லீஸ்ட் ஒன். அப்போ ஈல இருந்து ஆரம்பிக்கலாம். ஈக்கு அப்புறம் எஃப் வரும்,
எஃப்க்கு அப்புறம் ஜி இங்கே இல்லை, ஹெச் ஐ ஜே கே எல், எல் இருக்கு எழுதுறேன், எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ. ரைட், ஆல்பபெட்ஸ் சொல்லி பார்த்து இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் எதெல்லாம் மாறாமல் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்தை தவிர இது எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இதுதான் கேட்குறாங்க, எத்தனை லெட்டர் அதனுடைய பொசிஷன் மாறாமல் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் அதனுடைய பொசிஷன் மாறாமல் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அந்த ஒரு லெட்டர் என்ன லெட்டர்னு சொன்னாலும் சொல்லிட முடியும், யூங்கிற லெட்டர் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இங்க கேட்கறது எவ்வளவு லெட்டர்ஸ்ங்கிற கவுண்ட் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி இங்க யூ. அடுத்து 43. ஸோ டென்மார்க் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, DENMARK என்ற வார்த்தையில் ஆங்கில அகரவரிசையில் உள்ளது போலவே தங்களுக்கு இடையில் அதே எண்ணிக்கையிலான எழுத்துக்களை கொண்ட முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எத்தனை எழுத்து ஜோடிகள் உள்ளது அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியினுடைய கான்செப்ட் என்னன்னா, டென்மார்க் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்குமோ அதே மாதிரி கேப் இங்க இருக்கக்கூடிய 2 லெட்டருக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ரைட், நான் ஆல்பபெட்ஸை டியில இருந்து ஒன்னொன்னா சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டியில இருந்து சொல்லி பார்க்க போறோம். டிக்கு அப்புறம் இ. ஸோ டிக்கு அப்புறமே இ வரும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ டியும் இயும் ஒரு பேர்னு சொல்லலாமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டிக்கு அப்புறமே இ வரும், இந்த வார்த்தையிலையும் டிக்கு அப்புறமே இ வருது. ரைட், இது ஒரு பேரா எடுத்துக்க போறோம். அடுத்து இக்கு அப்புறம் FGHIJ இல்லை. அடுத்து ஈல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஈக்கு அப்புறம் FGHIJ கிடையாது. என்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், OPQR இல்லை. எம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், NOPQ இல்லை. ஏல இருந்து BC, அடுத்து ஆருக்கு அப்புறம் கே வராது. ரைட், இப்போ நான் ஃபார்வர்ட்ல போயிட்டேங்க. ரைட், அடுத்து இப்போ பேக்வேர்டில் செக் பண்ண போகிறோம். ரெண்டுலையும் செக் பண்ணணும். பேக்வேர்டுங்கிறது நீங்கள் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ரிவர்ஸில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கேல ஆரம்பித்து ஃபார்வர்டில் சொன்னாவே போதும். ஆனால் பின்னாடி லெட்டர்லேருந்து செக் பண்ணிட்டு வரோம். ஸோ கேக்கு அப்புறம் LMNOPQ இல்லை. ஆருக்கு அப்புறம் STUVW கிடையாது. ஏக்கு அப்புறம் BCDE கிடையாது. எம்முக்கு அப்புறம் N. ரைட், எம்முக்கு அப்புறமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல N வரும். இதே தான் இங்கேயும் இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் எந்த கேப்பும் கிடையாது. இங்கேயும் எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் ஒரு கேப்பும் கிடையாது, பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து எண்ணுக்கு அப்புறம் இடி, அடுத்து இல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எஃப் தான் வரும், டி வராது. அப்போ இந்த கண்டிஷன்ல 2 பேர் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 43வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா 2 பேர்ஸ் இருக்குங்க. அடுத்து 44 வேர்ட் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட். ரைட், இதுவுமே அதுதான். ஸோ இதுவும் சரி. இதுக்கு முன்னாடி பார்த்த 42, 43 எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. 44வது கேள்வி வேர்ட் பில்டிங் ஒரு கான்செப்ட்ல 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 6 வார்த்தைகளை லாஜிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலார்மை செட் பண்றாங்க, ஆஃபீஸு, காரு, வேக்கப்பு, அலாம் ரிங்கு, கெட் ரெடி. ஃபர்ஸ்ட் அலாரமா வைக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன்று அலாரமா செட் பண்றோம். அலாரம் செட் பண்ணி, ரைட், அலாரம் செட் பண்ணதுக்கப்புறம் டைம் ஆனதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும். அடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிப்போம், வேக்கப்பு. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடி ஆகுவோம் ஆஃபீஸ் போகிறதுக்கு, அதனால கெட் ரெடி. அடுத்தது காரில் ஆஃபீஸ் போகிறோம். ஸோ இதுதான் இதனுடைய ஆர்டர். 154632 154632 ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் ஒரு லாஜிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ 44வது கேள்வியை ஒரு ஸ்டோரி மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5-6 வார்த்தைகளை வச்சு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் ஆர்டர்ல சொல்றோங்க. ஸோ 44வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அடுத்து 45 எம்பெடட் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரைட், எம்பெடட் ஃபிகர் ரொட்டேஷன் நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது அப்படியே பிளேஸ் ஆகணும். இந்த சர்க்கிள், இந்த லைன், இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 45வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது சரி. 46ல ரைட், மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் கான்செப்ட்ல ரைட், கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஒரு கடிகாரத்தினுடைய நேரம் 6:30ங்க. ரைட், லெஃப்ட் ரைட் மாறினுச்சுன்னா 5:30 இருக்கும். ரைட், அதை எழுதியும் இல்லை. ஒரு டைம் கொடுத்து இன்னொரு டைம் கேட்குறாங்க அப்படின்னா ரைட், இந்த ரெண்டையும் கூட்டினா
23 hours 60 minutes ஈக்குவலா இருக்கும். அதாவது 24 hours, அதை நம்ம கால்குலேஷனுக்காக 23 hours 60 minutes எழுதியிருக்கோம். ஒன்றை கொண்டு போய் அதில் மைனஸ் பண்ணால் இன்னொன்று கிடைச்சிருங்க. ஒரு 30, இது ஒரு 17. ரயில்வே டைமாக இருக்கனால மட்டும் 12 hours மைனஸ் பண்ணலாம். 5:30 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5:30. இந்த டயக்ராமை ட்ரா பண்ணி பார்த்தாவே சொல்லிட முடியும். ரைட், இது பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. ரைட், இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 47வது கேள்வி அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. ரைட், அட்ரஸ் 1ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் 2ங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 அட்ரஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல இருந்துட்டு அதில் எது சரின்னு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, the addresses refer to the same location. முகவரிகள் ஒரே இடத்தை குறிக்கிறது. செகண்ட் ஒன், the city pin codes are different. சிட்டியினுடைய பின்கோடு வந்து தப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 40089, 4000089, 40089. செகண்ட் அட்ரஸ்லையும் 40089 தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தப்புங்க. ஆப்ஷன் சி பாருங்க, the apartment names different. அபார்ட்மெண்ட்டினுடைய நேமு சன்ரைஸ் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல இருக்கு. செகண்ட் அட்ரஸ்ல சன்ரைஸ் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏபிடின்னு போட்டிருக்காங்க. ஏபிடி அப்படிங்கிறது வந்துட்டு அபார்ட்மெண்ட்டினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். அப்போ ரெண்டுமே நேம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறது தப்பு. சன்ரைஸ்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லலாம். அபார்ட்மெண்ட்டுங்கிற வேர்ட்ல தப்புங்கிறது அதனுடைய ஷார்ட் ஃபார்மா எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சிங்கிறது தப்புங்க. த பிளாக் அண்ட் ஃபிளாட் நம்பர் டு நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் 1ல ஃபிளாட் நம்பர் 302 பிளாக் ஏன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் அட்ரஸ்ல ஏ 302ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஃபிளாட் நம்பரை மீன் பண்ணக்கூடியது 302, ஏங்கிறது பிளாக்கை தான் மீன் பண்ணும். நம்மளால அதை சரியா புரிஞ்சுக்க முடியும். அது ரெண்டும் தப்பா இருக்குன்னு சொல்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரிங்க. ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் ரெஃபர் பண்ணுது, ஒரே லொகேஷனை தான் அட்ரஸ் ரெஃபர் பண்ணுதுங்க. ரைட், நம்ம கிளாஸ்ல ஒரு சில கேள்விகள் பார்த்துருப்போம். அதே அட்ரஸ் எதுல இருக்குன்னு செக் பண்ணுவோம். அது கிடையாது. இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்த்துருக்கோம். அதே கேள்விகளை 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 அட்ரஸ்ல ஆப்ஷன்ஸ்ல இருந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, என்னெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எது சரி எது தப்புங்கிறத செக் பண்றோம். ஸோ 47வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. த அட்ரஸஸ் ரெஃபர் டு த சேம் லொகேஷன். அடுத்து 48 காம்பினேஷன் கான்செப்ட்ல, அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் அண்ட் 4 vowels, how many words of 3 consonants and 2 vowels can be formed? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் டாபிக்லேயே டெஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கேள்வியா நிறைய பேர் அது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. ரைட், அந்த டைம்ல நம்ம சிபிடி டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்த போது அந்த ஒரு கேள்வி நிறைய பேர் தப்பு பண்ணதை என்னால் கவனிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால மாடல் டெஸ்ட்லையும் அதே மாதிரியான ஒரு கேள்வியை கொடுத்துருக்கேன். தப்பு பண்ணவங்க திரும்ப அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ரைட், 7 கான்சனன்ட்ஸ்ல இருந்து 3 கான்சனன்ட்டை செலக்ட் பண்றோம். 4 வவ்வல்ல இருந்து 2 வவ்வலை செலக்ட் பண்றோம். ரெண்டுமே சேர்த்தி பண்றோம் அப்படிங்கிறதுனால மல்டிபிள். இது 5 லெட்டரை செலக்ட் பண்றதுக்கான காம்பினேஷன்ஸ். அந்த 5 லெட்டரை அரேஞ்ச் பண்றதுக்கு 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஒண்ணுங்க. ஏன்னா எத்தனை வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 5ன்னு நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 3 கான்சனன்ட்ஸும் 2 வவ்வல்ஸை வச்சு தான் ஃபார்ம் பண்ண போறோம். 3 2 சேர்ந்துச்சுன்னா 5. அப்போ 5 லெட்டர் வேர்டை ஃபார்ம் பண்ண போறோங்கிறது இந்த இடத்துல நம்ம இன்டைரக்டா புரிஞ்சுக்க முடியுது. ரைட், இது 5 லெட்டரை செலக்ட் மட்டும்தான் பண்றோம். இங்க அந்த 5 லெட்டரை ஃபார்ம் பண்றோம், ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ண போறோம். அதை சஃபில் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 5 ஃபேக்டோரியல். இப்போ ஆன்சர் பண்ணலாம். 7C3 அப்படிங்கிறத 7 into 6 into 5 டிவைடட் பை 1 into 2 into 3 into 4C2 அப்படிங்கிறத 4 into 3 டிவைடட் பை 1 into 2. 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஒரு 120. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 2 3s are 6, 6 கேன்சல் பண்ணிடலாம். 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா 35 இன்ட்டு 2ஐயும் 6ஐயும் 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 இன்ட்டு 120. ஸோ 35 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 முறை 70, 6 முறை 210 இன்ட்டு 120. ரைட், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ரைட், 20 முறை 112 அப்படிங்கிறது 240. இன்னொரு முறை சேர்த்தணும் அப்படின்னா 252, 2 0 சேர்த்திக்கலாம். ஸோ 25,200 பாசிபிலிட்டிஸுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுல பண்ணியிருக்க ஒரே தப்பு 210ன்னு யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ அவங்க நீங்க பண்ண தப்ப கவனிங்க. 5 ஃபேக்டோரியலை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த 210 அப்படிங்கிறது என்னன்னா,
7 கான்சனன்ட்ஸ்லேருந்து 3 கான்சனண்ட்டையும் 4 வவ்வல்ஸ்லேருந்து 2 வவ்வல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 210 பாசிபிலிட்டிஸ். அதை வச்சு நம்ம வேர்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ வேர்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 லெட்டர்ஸை வச்சு வேர்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ஃபேக்டோரியல். அப்போ அந்த 5 ஃபேக்டோரியல் செய்யும் பொழுது ஆன்சர் ஆப்ஷன் சி வருதுங்க. யாரெல்லாம் அந்த ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணீங்களோ ரைட், கரெக்டான ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம உங்களுடைய பெர்முடேஷன் காம்பினேஷன் டெஸ்ட்லேயும் அந்த மாதிரியான ஒரு கேள்வி ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ மாடல் டெஸ்ட்லையும் திரும்ப ப்ரொவைட் பண்ணதுக்கான காரணம் அதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ரைட். அடுத்து 49ங்க, மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் எப்பொழுதும் ஒன்றாக வருமாறு எத்தனை வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதில் ஏங்கிறது ஒரு வவ்வல், ஈங்கிறது ஒரு வவ்வல், இன்னொரு ஏ இருக்கு, ஐ இருக்கு, இதெல்லாம் வவ்வல்ஸ். இந்த வவ்வல்ஸ் ஒன்னாவே இருக்கணும். ஏ, இ, ஏ, ஐ இதெல்லாம் ஒன்னா இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுதுறேன். எம், டி, ஹெச், எம், டி, சி, எஸ். இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இது எல்லாமே சேர்த்து 1 8 எடுத்துக்கிறேன். ஏன்னா வவ்வல்ஸ் ஒட்டுக்காகவே தானே இருக்கணும். அப்போ 8 ஃபேக்டோரியல் இன்டூ இந்த 1, 2, 3, 4 இந்த 4 சஃபில் பண்றதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டடுக்கு கீழே எழுதும். ஸோ ஏ இங்க 2 முறை வந்திருக்கனால ஒரு 2 ஃபேக்டோரியல், எம் அப்படிங்கிறது 2 முறை வந்திருக்கனால ஒரு 2 ஃபேக்டோரியல், டி ஒரு 2 முறை வந்திருக்கனால ஒரு 2 ஃபேக்டோரியல். ரைட். இப்போ ஆன்சர் பண்ணலாம். 8 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும். 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 120, 6 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 720, 7 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 50, 40 அப்படின்னு பார்த்துருப்போம். 8 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 40, 320 அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் எழுதி வச்சிருப்போம். ரைட். மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை மறந்துருச்சு அப்படின்னா 5லேருந்து கூட பெருக்கி எழுதிக்கலாங்க. ரைட். ஸோ 40, 320 இன்டூ 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 24 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2, இன்னொரு 2 ஃபேக்டோரியல் 2, இன்னொரு 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 முறை, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 முறை. ஸோ 3ஆல் இதை பெருக்கலாம். 0, 6, 9, 0, 12. ஸோ 120, 960 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 49வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 120, 960 பாசிபிலிட்டிஸ்ல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ண முடியுங்க. வவ்வல்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி. அடுத்து 50வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். அனலாஜி அப்படின்னாவே, அனலாஜியஸ் பேர் அப்படின்னாவே அது சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ். ஆட் ஒன்று கேட்டாங்கன்னா அது சொல்லிடலாம். இப்போ 64, 8, 65 எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேர், ஃபர்ஸ்ட் ஒரு ஜோடியில 64, 8, 65 இருக்குங்க. அடுத்து 125, 27, 89 இருக்குங்க. இதை வச்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அதே பேட்டர்ன் எந்த ஆப்ஷன்ல இருக்குங்கிறத நம்ம அப்ளை பண்ண போறோம். 64ல 8 கழிச்சோம் அப்படின்னா 56. அந்த 56னுடைய நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 65ங்கிறது கிடைக்குது. அடுத்ததுலயும் வெரிஃபை பண்ணிடலாம். 125ல 27 கழிச்சோம் அப்படின்னா 98. அந்த 98னுடைய டிஜிட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 89ங்கிறது கிடைக்குது. ஸோ அப்படி எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கு. 83ல 24 கழிச்சோம் அப்படின்னா 59. 59 திருப்பி போட்டோம் அப்படின்னா 95ங்கிற தேர்ட் நம்பர். ஸோ 50வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல மாடல் டெஸ்ட் 1னுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே நல்லா எழுதியிருப்பீங்க. ரைட். சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ரைட். ஸோ யாரெல்லாம் மாடல் டெஸ்ட் 1 எழுதியிருக்கீங்களோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.